அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில் இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி ஸ்டொமக் 41, அதாவது இரைப்பையில நெருப்பு பூத புள்ளி பார்க்க போறோம். இந்த புள்ளி போடும்போது என்ன வேலை நடக்குது, இது என்னென்ன நோய்க்கெல்லாம் நம்மளால போட்டு சரிப்படுத்த முடியும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஒன்னொன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்டோட லொக்கேஷன் இது எங்க இருக்கு அப்படின்னா, கால்கள்ல இந்த இரண்டாவது விரல் இருக்கு இல்லையா, அதாவது மெட்டி விரல். இந்த விரல்ல இருந்து நேர கணுக்கால் நோக்கி வரணும் அப்படின்னா, அந்த கணுக்கால் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த பள்ளம் தான் ஸ்டொமக் 41. இந்த புள்ளி போடும்போது என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு பார்க்க முன்னாடி, இது மண் நெருப்புக்கு போகுது. மண் எப்படி நெருப்புக்கு போகும், நம்ம எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா, நெருப்பு அதிகமா பிடிக்குதுன்னா அந்த இடத்துல மண்ணை போட்டு அணைக்கலாம். அப்ப மண் நெருப்புக்கு போகும்போது நெருப்பை குறைக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இன்னொரு கான்செப்ட் இருக்கு. அது என்னன்னா, ஒரு பறந்து விரிஞ்சு சும்மா அது பாட்டுக்கு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னா அந்த நெருப்பால எந்த பலனுமே கிடையாது. ஆனா அதே இது அடுப்பு மாதிரி, ஒரு மணல் அடுப்பை யோசிச்சுக்கோங்க. மண்ணுன்றது ஒரு வடிவம். அது மண் அடுப்பா இருக்கலாம், கேஸ் அடுப்பா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. அந்த இடத்துல ஒரு ஒரு வடிவம் கொடுத்து அந்த நெருப்பை ஒரு கட்டுக்குள்ள வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நெருப்பு ஒரே சீரா எரியும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாதுன்னா, அது அப்படி எரியாது. இங்கிட்டும் அங்கிட்டுமா அலைப்பாய்ந்துட்டு இருக்கும். அப்ப இப்ப இது எரியுது அப்படின்றப்போ நெருப்போட உஷ்ணத்தை ஒரே சீரா பரப்பி கொடுக்குது. ரெண்டாவது காற்றை குறைக்குது. அந்த தடுப்பு என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த தேவையில்லாத காற்று உள்ள இருக்காம காற்றை துறை குறைச்சு கொடுக்குது. அப்பதான் என்ன தீ அலையாது. ஆனா காற்று கொஞ்சமா வேணும். கம்ப்ளீட்டா அடைச்சிட்டோம்னா தீ அணைஞ்சிரும். கொஞ்சமா இருக்கும். ஆனா அதை ஒரு தடுப்பு போட்டு நம்ம எரிய வைக்கிறோம். இந்த கான்செப்ட் தான் நம்ம உடம்புலையும் நடக்க போகுது. இது எந்த பிரச்சனைக்கு சரியாகும் அப்படின்னு பார்க்கும்போது, லொகேஷன் பாயிண்டா இது கணுக்கால்ல இருக்கக்கூடிய புள்ளி அப்படின்றனால கணுக்கால்ல ஏற்படக்கூடிய வலி இல்ல வேற ஏதாவது ஒரு ஒரு சுளுக்கு இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கும் போது நாம இந்த பாயிண்ட் போடும்போது நல்லா கேட்கும். சுளுக்கு அப்படிங்கும் போது அது என்னன்னா, நமக்கு எலும்பை சுத்தி இருக்கக்கூடிய தசை நார்கள் கொஞ்சம் விலகல் ஏற்படுறது தான் நமக்கு சுளுக்கு ஆயிருது. அந்த விலகலை சரிப்படுத்தணும் அப்படின்னா, அதாவது மண் அந்த இடத்துக்கு போயிடுச்சுன்னா, எலும்பு இப்படி இருக்கு அப்படின்னா எலும்பை பிடிச்சு சுத்தி தசை தசை நார்கள் இதெல்லாம் அதை பிடிச்சிருக்கு. அது விலகும் போது எலும்பு என்ன ஆகுதுன்னா நமக்கு வலிக்குது. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வலிகள், அதாவது இன்னும் சொல்ல போனோம்னா ஹேர்லைன் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய மைல்டா மட்டும் அந்த இடத்துல ஒரு விலகல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் நம்ம காலை அசைக்காம வச்சிருந்து இந்த பாயிண்ட் போடும் போதே நல்லா ஒரு ரிசல்ட் இருக்கும். அந்த தசை அதுல சேர தண்டியும் நம்ம அசைக்காம வச்சிருந்தோம்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். சரி, அடுத்து இது என்ன பண்ணுதுன்னா நெருப்பை எரிய வைக்குதுன்னு பார்த்தோம். நெருப்போட பண்புன்றது ஒண்ணு இருக்கு. என்னன்னா, அது கீழிருந்து மேல் நோக்கி எரியக்கூடிய பண்பு இந்த நெருப்புக்கு. நம்ம இப்ப அடுப்பு சமைக்கிற மாதிரி விளக்கு எரிக்கிற மாதிரி தான் பேசுறோம். அப்ப அந்த பண்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, கீழிருந்து மேல் நோக்கி எரியக்கூடிய. நம்ம உடம்புல கீழிருந்து மேல் நோக்கி ஒரு வினை செயல்படணும். அது என்ன வினை அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, கால்ல உள்ள ரத்தம், அதாவது மேல இருந்து கீழே ஈஸியா பிளட் இறங்கிடும். ஆனா கீழே இருக்கிற பிளட் மேலே ஏறணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்னா ஒரு நெருப்பு வேணும். அப்போ அந்த ரத்தம் அப்படின்றதையே நீங்க நெருப்பா பார்த்தீங்கன்னா அது மேல் நோக்கி வரணும். அப்படிங்கும் போது நமக்கு இந்த புள்ளி நல்லா பயன்படும். அந்த மேல் நோக்கி எழும்பாமல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்படுறது எங்க கருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணுக்காலை சுற்றி மட்டும்தான் கருக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த கணுக்காலை சுற்றி உள்ள புள்ளிகள் எல்லாமே இந்த வேலையை பார்க்கும். இத கீழே இருக்கக்கூடிய ரத்தத்தை பம்ப் பண்ணி மேலே ஏற்றக்கூடிய வேலைகளை பார்க்கும். அதாவது ஸ்பிளீனு, ஸ்டொமக்கு, கிட்னி, யூபி, ஜிபி இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஏற்றக்கூடிய பண்புல அதனுடைய பங்களிப்பு இருக்கும். அதுல இரைப்பை பெரும்பாலும் மண் வடிவம் கொடுக்கறதுனால அந்த இரத்த குழாய்களினுடைய வடிவத்தை பாதுகாக்கிறதும் இந்த ஸ்டொமக் 41 பாயிண்டா இருக்கும். அந்த இரத்த குழாய்கள் நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் போதுதான் நமக்கு என்ன பண்ணும்னா இது பம்ப் ஆகி மேல போக முடியும். அப்ப குழாய்களுக்கு இரத்த குழாய்களுக்கு ஒரு வடிவம் கொடுக்கும். தென் இந்த கீழே தேங்கி இருக்கக்கூடிய ரத்தத்தை மேலே கொண்டு போகக்கூடிய வேலையும் பார்க்கும்.
அதே மாதிரி இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து அடிக்கடி வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடாத பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல ஸ்டொமக் 41 ஒன்று. ரொம்ப வந்து அடிக்கடி வந்து யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப நமக்கு தேவைப்படும் போது மட்டும்தான். ஏன்னா ரத்தம் வந்து கீழே தேங்குது அப்படிங்கிறது வந்து வேறு ஏதோ ஒரு இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஆர்கன்ஸ்ல எல்லாம் இந்த 5 ஆர்கன், 5 இல்ல 6, லிவர் வேற ஒண்ணு, 6 ஆர்கன்ஸ்ல எந்த ஆர்கன்ல பாதிப்பு இருந்தாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். அந்த ஆர்கனை சரிப்படுத்தணும். அதை விட்டுட்டு எந்நேரம் இந்த பாயிண்ட்டை மட்டுமே ப்ரெஸ் பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து யோசிக்க கூடாது. அப்ப மூல காரணம் என்ன அப்படின்றதையும் யோசிச்சு செயல்படணும். அந்த கணுக்காலை சுத்தி வந்து கருப்படிக்குது அப்படின்னாவே இந்த 6 ஆர்கன்ஸ்ல ஏதோ ஒரு ஆர்கன்ல வந்து நமக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த பாயிண்ட் போடும்போது உங்களுக்கு வந்து அந்த கடுமையான வலி இருக்கிறது வந்து கண்டிப்பா வந்து குறையும். அடுத்து இந்த இது ஏறி போகணும் அப்படின்னா அந்த மண் வந்து கரெக்டா இருக்கணும். அதான் பார்த்தோம். மண் ஒரு கரெக்டா இருந்தா மட்டும்தான், அதாவது அடுப்புன்ற வடிவம் கரெக்டா இருந்தா மட்டும்தான் நெருப்பால மேலே நோக்கி எரிய முடியும். இப்ப இந்த ரத்தம் வந்து மேல் நோக்கி போகணும் அப்படின்னா இந்த இரத்த குழாய்கள் வலுவா இருக்கணும். அப்படி இல்லாத ஒரு நோய் நிலை அப்படின்னு பார்த்தோம்னா வெரிகோஸ் வெயின். அதுல என்ன ஆகும் அப்படின்னா அந்த இரத்த குழாய்கள் வந்து சுருண்டு பருத்து போயிருது. அப்ப சுருண்டு இருக்கும்போது அங்க ஒரு தடை ஏற்படும் போது இந்த இரத்தத்தால வந்து மேல் நோக்கி எரிய முடியுமா அப்படின்னு பார்த்தா மேல் நோக்கி வந்து ஓட்டம் இருக்குமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இருக்காது. அங்க ஒரு தேக்கம் ஏற்பட்டு தான் வந்து அது போகும். அப்போ இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்றத சரிப்படுத்துறதுக்கும் இதை வந்து போடலாம். மண்ணாகிய அந்த இரத்த குழாயும் சரியாகும். நெருப்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த இரத்தத்தினுடைய ஓட்டமும் வந்து சரியாகும். நீங்க அந்த இரத்தத்தெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா அது எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி வந்து வந்து பச்சையா தெரியும். அடுத்து நாள் பட்டு வந்து அப்படியே கருத்து போய் ரொம்ப இதாயிரும். பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அவங்க வந்து நிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கருமை அப்படின்றது எங்க வருது அப்படின்னா ரொம்ப மிகுதியான நெருப்பு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நமக்கு கருமை ஏற்படும் அப்படின்றது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா அதிக வெயில்ல போயிட்டு முகமெல்லாம் கருத்து போச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்ப வந்து உஷ்ணம் வந்து ஒரு இடத்துல தேங்கும் போது அது என்ன ஆகும்னா கருமை அப்படின்ற ஒரு இதை வந்து கொடுத்துருது. அதனாலதான் அங்க கருக்குது, கணுக்கால்ல கருக்குது, பாதங்கள்ல வந்து கருக்க ஆரம்பிக்குது, பாதத்தோட மேற்புறத்துல. இந்த மாதிரி ஏற்படும் போது பாத வலி வந்து கடுமையா இருக்கும். அது அவங்களுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப திணறுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். அப்படி அங்க வலிக்கல அப்படின்னாலும் அது எங்கன்னா இவ்வளவு தூரம் ஏறி வரணும் இல்லையா? அடுத்து வந்து முழங்காலுக்கு பின்னாடியும் வந்து கடுமையான வலியை கொடுக்கக்கூடியதா இது வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ உணவுல வந்து எதை மாத்தணும் இரைப்பை அப்படின்றனால உணவு பழக்க வழக்கத்துல எதை மாத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சாலே நம்ம இந்த கால்கள்ல உள்ள இரத்த ஓட்டத்தை வந்து சரிப்படுத்த முடியும். அடுத்து இன்னொரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா பக்கவாதம். பக்கவாதம் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய கையிலையோ கால்லையோ வந்து வாதம் வந்திருக்கும் போது நம்ம அவங்க கையையோ காலையோ நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னாவே அவ்வளோ வெயிட்டா இருக்கும். அங்க வந்து என்ன தேங்கி இருக்கும் அப்படின்னா காத்து வந்து அதிகமா தேங்கி இருக்கும். நான் பேசும்போதே ஒரு வார்த்தை வந்து சொன்னேன். இது என்ன ஆகும்னா மண்ணும் நெருப்பும் சேரும் போது காற்று மிகுதியை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த இடத்துல காற்று தேக்கம் வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து தளர்த்தப்படுது. சோ பக்கவாதம் ஏற்பட்ட நபர்களுக்கும் வந்து அதாவது அசைக்க முடியாம இருக்கும்போது இந்த காத்து வந்து நிறைய இருக்கும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா அப்படியே வந்து கெட்டியா வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு எப்பயாவது வந்து வயிற்றுல வந்து கோளாறு இருக்கு, காத்து வந்து உள்ள சுத்திக்கிட்டே இருக்குனாவே உங்களுக்கே தெரியும் வயிறு கனமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த நிலை தான் வந்து பக்கவாதம் உள்ள பேஷண்ட்ஸுக்கும் வந்து இருக்கு. அவங்களுக்கு அந்த காத்து வந்து உள்ள தேங்கி இருக்கு. ஸோ இந்த ஸ்டொமக் 41 பாயிண்ட் போடும்போது கால்கள்ல ஏற்படக்கூடிய அந்த வாதம் அப்படின்ற பிரச்சனை குறையும். அதாவது காற்றை வந்து குறைச்சி நெருப்பை வந்து செயல்பட வைக்கும் போது அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த நடக்கிறது இரத்த குழாய்கள் வந்து சரியாகுது. இந்த விஷயங்கள்லாம் நடைபெறும் போது அவங்களால வந்து பழையபடி வந்து நடக்க முடியும். அக்குபஞ்சர் என்னும் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.